Hi friends, வணக்கம் and welcome back to our channel கவியொன்னான். இன்னைக்கு நம்ம கவியொன்னான்ல மார்னிங் ரூட்டீன் பார்க்க போறீங்க. அதுவும் இப்போதான் நம்ம ஸ்கூலுக்கு கெட் ரெடி ஆயிட்டு இருக்கோம். அதுவும் நியூ கிச்சன் புதுசாக எப்படி செய்கிறது அந்த ஒரு பதட்டத்தோடையும் செஞ்சிட்ருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஃபுல்லான ஒரு ரெசிபி, ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி. நார்மலாக நம்ம செய்கிறதையே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மார்னிங்கோட பரபரப்பான வேலைகள் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் இடியாப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் 2 எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அது ஃபுல்லாக பியூரி பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். சரியா பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா மித்துக்குட்டி ஏஞ்சி வந்துட்டார். ஏஞ்சி வந்த உடனே அந்த கிரேப்ஸை பார்த்துட்டு இப்போ வேணும்னு ஒரே பிடிவாதம். இந்த ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோன்னா செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா கேட்பாங்க. ஆனால் இந்த சின்ன குட்டிங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் படுச்சுட்டி. நம்ம சொல்கிறத கேட்கவே கூடாது. அவங்க இப்படி சொன்னால் நம்ம அப்படி தான் செய்யணும், செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்லேயே தான் இருக்காங்க இந்த சின்ன குட்டிங்கள்லாம். உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குட்டி யாராச்சும் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட பேரை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த சின்ன குட்டியை எப்படி சமாளிக்கிறதுன்ற டாஸ்க் தான் எனக்கு இது வரைக்குமே தெரியவே இல்லை. கவியெல்லாம் சொன்னோன்னா சமத்த அழகாக ப்ரஷ் பண்ணிக்குவான், எல்லாமே பண்ணிக்குவான். ஆனால் இவனுக்கு மட்டும் நான் ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருக்குது. டெய்லி இப்படியே தான். அதுக்கப்புறம் வெளியில் கூட்டிகிட்டு போய் வேடிக்கை பார்க்க வச்சு பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிக்குவான். பட் மற்ற டைமில் பண்ணவே மாட்டான். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம மாம் டியூட்டியை முடிச்சுட்டு குக்கிங் டியூட்டிக்கு வந்துடலாம். பீட்ரூட்டை வந்து நல்லா பியூரி மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம 1 கப் அரிசி மாவு சேர்க்குறீங்க அப்படின்னா, இடியாப்ப மாவு சேர்க்குறீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும். நல்லா அந்த மிக்சர் ஜார் ஃபுல்லாக இது பண்ணி அந்த 1.5 கப் தண்ணியை வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற எக்ஸ்ட்ராக்டில் இன்னும் கொஞ்சம் சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு ஜூஸ் மாதிரி அடித்து அவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டு அதையும் குடிச்சிட்டாங்க. இப்போ அந்த 1.5 கப் தண்ணி இருக்குல்ல, அதை வானலில் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா அந்த தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இடியாப்ப மாவை உள்ளார சேர்த்துக்கலாம். உள்ளார சேர்த்துட்டு இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒன்றும் கட்டு பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஈஸியாக தான் இருக்கும் இடியாப்பம் செய்யும் போது. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. குழந்தைங்களுமே நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரு டவுட் இருக்கும், அந்த பீட்ரூட்டோட ஸ்மெல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் பீட்ரூட் ஸ்மெல்லாம் வராது. லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வந்து இதில் இருக்கும். இதை அப்படியே இடியாப்ப அச்சில் போட்டு புழிஞ்சு எடுத்து நம்ம இடியாப்பம் ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ள அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா பர்ஃபெக்டாக போகணும் அப்படின்னா 2 பேருமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் போகும். ஒருத்தர் வந்து ஒழுங்காக புரிஞ்சுக்காம இன்னொருத்தவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மோல்டு பண்ணி என்னதான் போனாலுமே அந்த ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து நிறைய சண்டைகள், மனஸ்தாபங்கள் இந்த மாதிரி வந்துட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் யாராவது இருக்காங்களா? உங்களோட ரிலேஷனை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படிலாம் நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, நம்மளை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாமல் இருந்தாலுமே நார்மலாக நடக்க வேண்டியதையுமே கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிற சிச்சுவேஷன்ஸ் கொண்டு வர மாதிரியான ரிலேஷன்ஸ்லாம் இருப்பாங்க நிறையா பேர். அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் எப்படிலாம் டேக்கிள் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா யாராவது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். மார்னிங்கே எழுந்து வந்த உடனே இவங்க 2 பேருக்கும் நடக்கிற ஃபைட்டை பாருங்கள். காலையில் எழுந்து வந்தாலே இவங்க 2 பேருக்கும் சண்டை தீக்கிறது தான் பெரிய டாஸ்காகவே இருக்கும். இந்த சின்ன இதே பொன் குழந்தைங்களா இருந்தால் இந்த மாதிரி சண்டை போட்டுக்க மாட்டாங்களா, இல்லை பொன் குழந்தைங்கனாவும் சண்டை தான் போட்டுக்கிறாங்களா, இல்லை பாய்ஸ்ன்றனால சண்டை போட்டுக்கிறானுங்களா என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா இடியாப்பம் நல்லாவே வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே நீங்கள் எப்பயுமே நார்மல் இடியாப்பத்தை என்ன பண்ணுவீங்களோ அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து உதுத்து விட்டுக்கலாம். உதுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மாவு பிசையும் போது அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா டைம் ஆனதுக்கப்புறம் கூட அது வந்து நல்லா சாஃப்டாகவே, அதாவது வரன்னு ஆகும்ல, காஞ்சி போன மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் சாஃப்டாகவே இருக்கும். இப்போ மாங்காய் சாம்பாருக்கு வச்சுருக்கேன். அதை வந்து தாளித்து ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சேமியாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தாளித்து ஊற்றி தான் போகிறேன். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வரமிளகா, நீங்கள் தேவைப்பட்டால் முந்திரி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாவும் இருக்கும்.
நான் இந்த பீட்ரூட் இடியாப்பம் வந்து எப்படி வருமோ தெரில அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணி கொடுத்தாலோ எது பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்குலாம் பிடிக்காது, ஏன்னா அது கருப்பு கலரில் மாதிரி ஆகிடும். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அது பிங்க் கலரில் வச்சு நம்ம மூடி வச்சோம், ஓப்பன் பண்ணும்போது ஆரஞ்சு கலரில் இருந்ததே ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இந்த லீவ் விட்டுருந்து தான் விட்டாங்க. இந்த குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுருந்ததையும் சேர்த்து மறந்து போயிட்டாங்க. இவங்களுக்கு திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி கொண்டு வர போகிறதுன்னு தெரியல. இந்த ஏபிசிடி மட்டும்தான் ஞாபகம் வச்சுருக்கான், இது எல்லாமே இந்த கவிக்குட்டி வந்து மறந்துட்டான். திரும்ப முன்னாடியெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் எழுதுவோம், இப்போ எந்த வேர்டுமே தெரியல. திரும்ப அதை எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்லேருந்து ரீகால் பண்ணி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஏன் தான் இந்த லீவ் விட்டாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி அவங்கள ரீகால் பண்ணி எப்படி கொண்டு வர்றது, அவங்கள எப்படி படிக்க வைக்கிறதுனே தெரியல. ஒரு சில டைமில் பார்த்தா கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலுமே நம்மளோட பொறுமையோட எல்லையை வந்து சோதிப்பாங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பொறுமையை வந்து உச்சத்துக்கு கொண்டு போவான் கோவத்தை. ஒரு ஸ்டேஜில் முடியாமல் கோவப்பட்டு அடிக்கிற மாதிரி எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி அவங்கக்கிட்ட கோவப்படாமல் அவனை படிக்க வைக்கிறது அப்படின்ற வித்தை யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா தயவு செய்து சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கவிக்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அவரைக்காய் வந்து கடலைப்பருப்பு போட்டு பொரியல் செய்வாங்க. இந்த குழந்தைங்களுக்குலாம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க, பட் இந்த பருப்பெல்லாம் வந்து சாப்பிடுவாங்கல்ல. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ எந்த காய் வந்து பொரியல் பண்ணாலுமே ஃபஸ்ட்டே கடலைப்பருப்பு அந்த மாதிரி கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்க. ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப மசிக்கிற மாதிரி இல்லாமல் கடிக்கிற மாதிரி இந்த அவரைக்காய் பொரியல் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பு தண்ணியை ஊற்றி இந்த காயை வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பையும் உள்ளார சேர்த்து நல்லா இது பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் துருவி போட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பொரியல் வந்து சூப்பராகிடும். இது வந்து பீன்ஸில் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம், இதில் அவரைக்காய் இந்த மாதிரி செய்யலாம், முட்டைக்கோஸில் செய்யலாம். இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸுமே இந்த மாதிரி செய்யும்போது அந்த பருப்புக்காக சாப்பிடணும் அப்படின்ற ஆசையில் இந்த காயும் சேர்த்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ்க்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உப்பு வந்து குறைச்சலாக இருந்துச்சு அப்படின்னா உப்பு குறைவாக இருக்குன்னு வந்துட்டு ஒரே சண்டை போடுறான் கவி. அதனால அவனுக்காக பயந்துக்கிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டு வச்சிருக்கேன். நம்மளாம் தான் ஸ்கூலுக்கு போனோம், ஆனால் நம்ம அப்பா அம்மாலாம் நம்மளுக்கு ஒரு லஞ்ச் மட்டும் பேக் பண்ணி கொடுத்து அனுப்புவாங்க, அவ்வளோதான். பட் இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேளைக்கு ஸ்நாக்ஸு, ஜூஸு, அதுக்கப்புறம் லஞ்சு எல்லாம் பேக் பண்ணி அவங்களுக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே ரெடி பண்ணி அனுப்பிட்டுருக்கோம். நம்ம ஜென்ரேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. லஞ்ச் பேக் பண்ணி கவியை ஸ்கூலுக்கு சீக்கிரமாக அனுப்பியாச்சு. அனுப்பினதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. காலையில் 9 o'clock கவி ஸ்கூலுக்கு கிளம்பும் போது நானும் எல்லா ஒர்க்குமே முடிச்சிடுவேன். முடிச்சதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கப்புறம் உட்காந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெசில் வாஷிங் மட்டும் பெண்டிங் வச்சுருப்பேன். அதையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கலாம். நம்மளுக்கான டைம் எனக்கு வந்து மித்ரன் இருக்கிறதுனால மித்ரன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லைன்னா ஒரு சில ஏதாவது ஒர்க்ஸ், ஆரி ஒர்க் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மத்தியானத்துக்கு சாமையில் வந்து சாதம் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு சாம்பார் வச்சு ஊறுகாய் வந்து எப்பயுமே என் ஃபேவரெட். உங்களுக்கு யாருக்காவது இந்த ஊறுகாய்னா பிடிக்குமா? வெறும் வாயில் ஊறுகாய் எடுத்து போட்டு சாப்பிட்றது எல்லாரும் திட்டுவாங்க, ஊறுகாய் இப்போ யாராவது சாப்பிடுவாங்கன்ட்டு. ஆனால் அந்த ஊறுகாய் எல்லாமே என்னால் சாப்பிடவே முடியாது. நெக்ஸ்ட் இந்த மத்தியான லஞ்ச் வந்து இதுதான். நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராலி மாதிரி, வெஜிடபிள் ட்ராலி மாதிரி, பட் கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேஸ்கெட்ஸ் இருக்கிற மாதிரி நடுவில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ராட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 4 வீல் கொடுத்துருக்காங்க அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ மூவ் பண்ணுற ட்ராலி மாதிரி இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் மட்டும் எனக்கு வளையாமல் வந்து இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த பேஸ்கெட்டோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து 5 out of 5 கண்டிப்பாக இருக்கும். பட் இது வந்து லைட்டாக கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரியான ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இதோட ரேட்டிங் வந்து ஒரு பாயிண்ட் குறைச்சிக்கலாம். பட் இதே ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க கன்ஃபார்மாக செம பயங்கரமான ப்ராடக்டாக இருந்திருக்கும். இது ஆனால் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 495 தான் வாங்கினேன். ஸோ அதுக்கு இது ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால நான் ரிட்டர்ன் போடாமல் அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த எல்லாத்தையுமே 4 பக்கமும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி ரொம்ப மேனுவல்லாம் தேவை கிடையாது, நம்மளுக்கு அழகாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து வெஜிடபிள்ஸ், வெங்காயம், தக்காளி, பூண்டு, இந்த மாதிரி சின்ன வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன்.
கீழே வந்து வீல் ஃபிக்ஸ் பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸி தான். சும்மா வச்சு நம்ம அழுத்தணும் அப்படின்னா அது அழகாக ஃபிக்ஸ் ஆகிக்குது. நல்லாவே 360 டிகிரியில் நல்லாவே ரொட்டேட் ஆகுது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக லிங்க் உங்களுக்கு நான் தனியாக ஷேர் பண்ணுறேன். இது வந்து ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடையாது. நான் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வாங்கினேன். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன். அரேஞ்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் எல்லாமே வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. ஸோ ஒரு தடவை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணேன். இப்போ இந்த நியூ கிச்சன் செட் பண்ணுறதுக்குள்ளார நைட்டெல்லாம் நடுவில் ஏந்திரிச்சா கூட ஐயோ இந்த ப்ராடக்ட் பார்க்கலாமா, அந்த ப்ராடக்ட் வாங்கலாமா, இது வாங்கலாமா, அது வாங்கலாமா. இந்த ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான், மீஷோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மண்டைக்குள்ளே என்ன யோசிக்கிறோமோ அதையும் கொண்டு வருது. எப்படி தான் இதெல்லாம் வந்து அந்த டேட்டா அனாலிசிஸ்லாம் சொல்கிறாங்களா, இதுதான் போல இருக்குது. நம்ம மைண்டில் என்ன யோசிக்கிறோம், நம்ம எதை பற்றி சர்ச் பண்ணுறோமோ அதை பற்றியே ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே நீங்கள் இப்போ இதை பார்க்குறீங்க அப்படின்னா அதை பற்றின ஃபுல்லாக எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம கண்ணு முன்னாடி காட்டிகிட்டே இருக்கும். மொபைல் நம்ம மைண்டில் இருக்கிறத ஒட்டி கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைம்லாம் தோணும். உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி தோணியிருக்கா? இந்த மொபைல் வந்து நம்ம இப்போ ஒரு ட்ரெஸ் பார்க்குறோன்னா கூட அதே மாதிரியான ஃபிட் அண்ட் ஃப்ளாட் ட்ரெஸ் பார்க்குறோம் அப்படின்னா அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸாக காட்டிகிட்டே இருக்கும் எல்லா ஆப்லேயுமே. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஒரே ஷாக்காக இருக்கும் அந்த மாதிரி டைமில். பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பாஸ்கெட் ஃபுல்லாகவே நான் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரோல் பண்ணி தள்ளி விட்டு நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.